பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி வருகிறது இந்த அரசு. அங்கேருந்து விளாத்திக்குளம் போங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால நாங்கள் இங்கே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விளாத்திக்குளம் போனோம், அவங்க பார்க்க மாட்டாங்களா, எதுக்கு அனுப்பி விட்டாங்கன்னு அந்த மேடம் எங்களை வஞ்சது. +2 மாணவி கொடூர கொலை. இதுதான் உங்கள் நம்பர் 1 சாதனையா சிஎம் சார்? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநந்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உடலை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது தமிழக மக்களை அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்தியுள்ளது. இயற்கை உபாதைக்காக வெளியே சென்ற மகள் திரும்பி வராததால் பெற்றோர் இரவோடு இரவாக புகார் அளிக்க சென்றபோது குளத்தூர் காவல் நிலைய போலீசார் அலட்சியமாக நடந்து கொண்டு அவர்களை திருப்பி அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உன் பிள்ளை யார்கிட்டையும் ஓடி போயிருக்கோம், நீங்கள் வந்து கொண்டு கொடுக்க யாருன்னு சொல்லி நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று அந்த மாணவி உயிரோடு இருந்திருக்கலாமே என்ற கேள்வி மக்களின் மனதை நொறுக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் காவல்துறை தனது கடமையை செய்ய தவறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எதிர்கால கனவுகளுடன் பொதுத்தேர்வு எழுதி கொண்டிருந்த ஒரு மாணவி இப்படிப்பட்ட கொடூரத்துக்கு பலியாகி இருக்கிறார். தினம்தோறும் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவங்கள் தலைப்பு செய்தியாக வரும் நிலைமை இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அவமானம் அல்லவா? என் பிள்ளைய ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க சார். இப்போ பார்த்தா என் பிள்ளைய இப்படி கொண்டு போட்டிருக்காங்க. நேற்று 14 வயது சிறுமி, இன்று 17 வயது மாணவி, நாளை யார் என்ற அச்சத்தில் மக்கள் வாழ வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத அரசு தனது சாதனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு பாலியல் கொலை நடப்பது நம்பர் 1 சாதனையா சிஎம் சார்? மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத எந்த ஆட்சியும் நீண்ட நாள் நிலைக்காது. நீதியும் பாதுகாப்பும் வேண்டும், அதுவே மக்களின் கோரிக்கை.